விஷயங்களை உங்களிடத்துல நான் சொல்லிட்டு அடுத்து இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு வர போறேன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. ஒரு முஸ்லீம் இடத்துல சீர்திருத்த வேண்டிய மிக முக்கியமான கவனம் செலுத்தக்கூடிய ஒண்ணு என்ன தெரியுமா? அவருடைய 2 விழாப்புறத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நப்ஸ், அந்த உள்ளம். இந்த நப்ஸ என்ன செய்யணும்னா நாம சீர்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஅதா அதுபிக நஃப்ஸக அல்லதி பைன ஜம்பைக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய 2 விழா பகுதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நப்ஸ் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி. நம்முடைய மிகப்பெரிய எதிரி யாரு? ஷைத்தான், இப்லீஸ். அவன் இல்லையா? நான் கேட்டதுன்னா உங்க நப்ஸ், உங்களுடைய உள்ளமா ஷைத்தானா? இந்த 2 பேர்ல யாரு மிகப்பெரிய எதிரி? ஷைத்தானா? இல்ல இல்ல, உங்களுடைய நப்ஸ் தான் ரொம்ப மிகப்பெரிய எதிரி. தெரியுமா உங்களுக்கு? எப்படி நான் சொல்றேன்னா, ரமலானுடைய மாதம் இருக்கு இல்லையா? ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் தஆலா ஷைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் விலங்க போட்டுறான், சங்கிலியை போட்டு எந்த ஒன்னையும் செய்யக்கூடாதுன்னு தடுத்துறான். அந்த நேரத்துல கூட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? இந்த நப்சுக்கு விலங்கு போடல. அளவுக்கு அதிகமா நாம் என்ன செய்யறோம்? இந்த உள்ளத்தை பாவத்துல ஆழ்த்தக்கூடிய நிலை ரமலான்ல கூட இருக்கு. அதனாலதான் இந்த உள்ள ரொம்ப மோசமானது, நப்ஸ் ரொம்ப மோசமானது. நப்ஸ் தான் நம்மள பாவத்துல கொண்டு போய் தள்ளுது. நீங்க என்ன பாவம் செஞ்சா, ஒரு பொய் சொன்னா கூட, ஒரு புறம் பேசினா கூட, வேற எந்த வகையான கெட்ட தீய அந்த செயலை செய்தாலும் கூட அதற்கு மூல காரணமா நப்ஸ் இருக்கு. உங்களுடைய நப்ஸை தாண்டி அந்த ஷைத்தான் உள்ள வர முடியாது. அதனால நப்ஸ் ரொம்ப முக்கியம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முலகதன் இதா ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்க உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு, ஒரு பீஸ் இருக்கு. எந்த பீஸ்? பீஸ்னா அமைதி கிடையாது. என்ன கிடையாது? அமைதி கிடையாது. பீஸ்னா ஒரு பார்ட் இருக்கு. அது சீராகி விட்டால், நல்லா இருந்துச்சுன்னா உங்க உடம்பு முழுக்க நல்லா இருக்கும். அது கெட்டு போயிருச்சுன்னா உடம்பு முழுக்க கெட்டு போயிடும். அறிந்து கொள்ளுங்கள் அலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய நப்சுங்கிறாங்க. அதனால நப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஆல் டீட்ஸ் ஆர் பேஸ்ட் அபான் இன்டென்ஷன். எண்ணத்தின் அடிப்படையில் தான் செயல்கள் அமைகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த உள்ளம் எப்படி இருக்கணும்? மிகச்சிறந்த முறையில் இருந்தா தான் நம்முடைய செயல்களும் நல்லா இருக்கும். உன்னுடைய நியத்து நல்லா இல்ல, உன்னுடைய அந்த எண்ணம் நல்லா இல்ல அப்படின்னா, இன்டென்ஷன் நல்லா இல்லைன்னா உன்னுடைய டீட்ஸ் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால இந்த உள்ளத்தை சீர்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உள்ளம்ங்கிறது ரொம்ப மோசமானது. பாவம் செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிலிருந்து மீள முடியாமல், அதை விட்டுவிடவும் முடியாமல் அதிலேயே சுழண்டு கொண்டு இருப்பாங்க. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பாவத்தை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம திண்டாடி கொண்டு இருப்பான் இந்த மனிதன் என்பதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல பாவங்களை சொல்ற போது, விபச்சாரத்தை சொல்ற போது சொல்லுவான், வலா தக்ரபு ஸினா அப்படின்னு சொல்லுவான். நீங்க விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டான், விபச்சாரத்தின் பக்கம் கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப மோசமான நப்ஸ். சாதாரணமா நாம சைக்காலஜி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? சைக்காலஜினா என்ன? உளவியல், உள்ளம் சார்ந்த அந்த படிப்பு. எப்படி உள்ளம் இருக்கு, அது எப்படி கெட்டு போகுது, அது எப்படி சீராக்குறது என்கிற அந்த ஒரு ஸ்டடீஸ் என்னது? சைக்காலஜி. இதுல வெஸ்டர்ன் சைக்காலஜின்னு இருக்கு. வெஸ்டர்ன் சைக்காலஜி, மேற்கத்திய இந்த உளவியல் இருக்கு. இன்னைக்கு இதைத்தான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். எங்கேயாவது போனா ஒன்று சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, உளவியல் நிபுணர்,
அதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட்னு இருக்கிறார், அவர் சைக்கோ தெரப்பி செய்யக்கூடியவர். சைக்காட்ரிஸ்ட்னா யாரு? மனநல மருத்துவர். அவரு டேப்லெட் மற்றதெல்லாம் கொடுப்பார். உளவியல் நிபுணர், அவர் உளவியல் மருத்துவர். இவர் உளவியல் நிபுணர், சைக்காலஜி. சைக்காலஜிஸ்ட் ஒன்லி கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அதற்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க. ஆனா சொல்யூஷன் மாத்திரமல்ல, அதற்கு மருந்தையும் சேர்த்து தரக்கூடியவர் யாரு? சைக்காட்ரிஸ்ட். இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இங்க நீங்க வாங்க. இப்ப இந்த பாவங்கள்ல நாம உழந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த உள்ளம் நம்மளை இன்னும் அதிகமா தோணும். இஸ்லாமிக் சைக்காலஜி இருக்கு, இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை சொல்லிட்டு நான் இந்த இதுக்கெல்லாம் நான் வரேன். இஸ்லாமிய சைக்காலஜின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிச்சதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நப்ஸ் 3 வகைங்க. நப்ஸ் எத்தனை டைப்? How many types of nafs? There 3 types. என்னென்ன தெரியுமா? நப்ஸ் அல்-லம்மாரா, நப்ஸ் அல்-லவ்வாமா, நப்ஸ் அல்-முத்மஇன்னா. 3 வகையான நப்ஸ் இருக்கு. எத்தனை நப்ஸ் இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நப்ஸ் 3 வகை. ஒன்று நப்ஸ் அல்-லம்மாரா. இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, நப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாவத்தை மட்டுமே செய்யக்கூடியது, பாவத்தின் பக்கம் மனிதனை கொண்டு போய் தள்ளக்கூடியது. எப்படியாவது அவனை பாவியாக ஆக்குறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யக்கூடிய நப்ஸ் என்ன தெரியுமா? நப்ஸ் அல்-லம்மாரா. நல்லா கவனிச்சுட்டே வரணும், ஒரு முக்கியமான தகவல். நப்ஸ் அல்-லம்மாரா பாவத்தை தான் செய்ய வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், புறப்பேச வைக்கும், கெட்ட பாவமான செயல்களை அவனை செய்ய வச்சுட்டு. ஏன்னா இந்த நப்ஸ் அல்-லம்மாராவுக்கும் ஷைத்தானுக்கு நடுவில் ஒரு வே இருக்கும், ஒரு பாத்வே இருக்கும். அந்த வேல ஷைத்தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த நப்ஸ் அல்-லம்மாரா ஏதாவது ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டா போதும், உடனே அங்கிருந்து வேகமா வாடாடே, ஆஹா என் தோஸ்த நிறைய வந்து ஏதோ நினைக்கிறான், உள்ள வந்துடுவான். இது நினைக்கலன்னு வைங்களேன், நினைக்கலைன்னா ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே இருக்காது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நப்ஸ் அல்-லம்மாரா பாவத்தை செய்யக்கூடிய இயற்கையான இயல்பான தன்மையில தான் இருக்கு. இது நப்ஸ் அல்-லம்மாரா. இன்னொரு நப்ஸ் என்ன தெரியுமா? நப்ஸ் அல்-லவ்வாமா. பாவத்தை செஞ்ச உடனேயே அப்படியே தவிக்கும், பரிதவிக்கும், கவலைப்படும், பதறும், துடிக்கும். பாவத்தை செஞ்சிட்டனே, இந்த பாவத்தை செஞ்சிட்டனே, ஏண்டா இதை செஞ்சேன் அப்படின்னு துடிக்கும், பதறும், கவலைப்படும். இந்த நப்ஸ் என்ன தெரியுமா? நப்ஸ் அல்-லவ்வாமா. இன்னொரு நப்ஸ் என்ன தெரியுமா? நப்ஸ் அல்-முத்மஇன்னா. அது என்னது? அமைதி அடைந்த, நிம்மதி அடைந்த, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிய நப்ஸ். இந்த நப்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப சாந்தமா இருக்கும். இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன தெரியுமா? இந்த 3 நப்ஸை சுத்தி இஸ்லாமிக் சைக்காலஜி இருக்கு. என்ன தெரியுமா? நப்ஸ் அல்-லம்மாராவில் இருக்கக்கூடிய அடியானை, அத்தகைய மனநிலையில் இருக்கக்கூடிய அடியானை அட்லீஸ்ட் நப்ஸ் அல்-லவ்வாமாவுக்கு இழுத்துட்டு வந்து அவனை அந்த பாவத்தை நினைத்து வருந்த செய்து அவனை நப்ஸ் அல்-முத்மஇன்னால கொண்டு வந்து நிறுத்துவது. இதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இஸ்லாமிக் சைக்காலஜி சிம்பிளா சொல்றதா இருந்தா இவ்வளவுதான். ஆக இந்த நப்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், மோசமான பாவமான அந்த காரியங்களை ஃபுல்லா செய்யறதுக்கு தயாரா இருக்கும். அதனால யார் ரொம்ப பாவம், யார் ரொம்ப மோசமானது? நப்ஸ். நப்ஸ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹந்தக் யுத்தம் நடந்துச்சு. ஹந்தக் யுத்தம் நடந்து முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சஹாபாக்களை பார்த்துட்டு, ஓகே, இவ்வளவு நாள் வந்து ஒரு சின்ன ஜிஹாது பண்ணிட்டு நம்ம வந்திருக்கிறோம், ஒரு சின்ன யுத்தத்தை நடத்திட்டு நம்ம வந்திருக்கிறோம். சின்ன யுத்தம் வந்து பயங்கரமான யுத்தம். ஒரு அகலிய குழியை தோண்டி ஏறக்குறைய 29 நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த யுத்த களத்துல இருந்துட்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பசி பட்டினியோடு எல்லா கஷ்டத்தையும் பட்டு வந்த அந்த ஹந்தக் யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சின்ன யுத்தம். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஹலோ தம்பி, தம்பி கவனிக்கணும்.
இல்லைன்னா கூப்பிட்டீங்க என் பக்கத்தில் நிறுத்திடுவேன். அவங்கள்ட்ட 2 கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் ஆன்சர் சொல்லாம இந்த பள்ளியாசனம் விட்டு வெளியே விட மாட்டேன். சரியா? அதனால என்ன செய்யணும்? இங்க கவனிங்க, இங்கிட்டு திரும்புங்க, சாயாதீங்க, இங்கிட்டு திரும்புங்க, சாயக்கூடாது, இங்கிட்டு திரும்புங்க. யூ டர்ன் டு திஸ் சைடு. அடுத்து இங்க முன்னாடி உட்காந்து உட்கார வச்சிருவேன். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்களோ முன்னாடி எடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு தேவை என்னன்னா, உனக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் இந்த விவரம் தெரிஞ்சாகணும். யாராவது ஒருத்தருக்கு விவரம் தெரியாம நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு முடியாது. நான் இந்த விவரத்தை உனக்கு சொல்லியே ஆகணும். அதனால அதை நீ தெரிந்தே ஆகணும். அதை உன்னுடைய மைண்ட்ல நாலேஜா அக்யர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணணும். அந்த லெவல் வரைக்கும் உன்னை விட மாட்டேன். நல்லா கவனிங்க. ஆக நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? 3 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா? 3 டைப்ஸ் தானே சொன்னேன். 3 டைப்ஸ். ஓ இது 4, இது 3 டைப்ஸ். 4 காட்டிட்டேன். கவனத்தோட இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். ஏமாற்ற முடியாது. ஆக அன்பார்ந்த சோதரர்களே, இந்த கந்தக் யுத்தத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க நப்ஸ் 3 டைப்புங்கிறாங்க. அதான் சொன்னேன். அதுக்கடுத்து கந்தக் யுத்தத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பழச ஞாபகத்துல இருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ கிங்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முந்தின வகுப்புல படிச்ச அந்த எஸ்ஐ ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நடத்தின அந்த லெசன் தெரியல. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, கந்தக் யுத்தத்தை முடிச்சு சொன்ன உடனே கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன யார சொல்லலாம்? கந்தக் யுத்தம் சின்ன யுத்தமா? அது என்ன பெரிய யுத்தங்கிறாங்க? ஜிஹாதுன் நஃப்ஸ். உன்னுடைய நஃப்ஸோடு போராடக்கூடிய அந்த போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணுமா இல்லையா? நஃப்ஸை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணுமா இல்லையா? அப்படி வந்தால் மட்டும்தான் எந்த பாவமும் உங்களிடமிருந்து விடுதலை பெறும். அல்லாஹ் அதையெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து மாற்றுவான். எப்ப? இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. சொன்ன மாதிரி 3 கண்டிஷன்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல தீமையெல்லாம் நன்மையில வந்து விழுந்துரும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இந்த நஃப்ஸோடு போராட்டம் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறோம். நிறைய டைப்பான அடிக்ஷன் இருக்கு, நிறைய டைப் இருக்கு. ஆக இந்த டைப் அடிக்ஷன்ல நிறைய இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் அடிக்ஷன். டிஜிட்டல் அடிக்ஷன் என்ன? டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் என்ன தெரியுமா? எக்ஸசிவ் டிபெண்டன்ட் ஆன் டிஜிட்டல் டிவைசஸ். டிஜிட்டல் டிவைசஸ் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன், டேப்லெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சோசியல் மீடியா, கேம்ஸ், வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், pornography, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவைகளில் என்ன செய்வோம்? இந்த டிஜிட்டல் சொன்னா கூட அது மொபைலா இருந்தாலும் சரி, அல்லது டேப்லெட்டா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எந்த வகையிலாவது இதுல நாம் என்ன செய்யறோம்? உள்ள ஊடுருவி போய் அதுல என்னென்ன பார்க்கிறோம்? சோசியல் மீடியால சில பேர் அடிக்ஷன் ஆகி கிடக்கிறோம். என்ன செய்வாங்க? ஃபேஸ்புக்ல நேரமும் ஃபேஸ்புக். டேய் மச்சான் சாப்பிட்டியாடா? இல்லடா நான் சாப்பிடல. டீயாவது குடிச்சியாடா? டீ குடிக்கலடா, வெண்ணி தண்ணி தான்டா குடிச்சேன். எப்படா வெண்ணி தண்ணி போட்ட? சும்மா ஸ்டவ்ல போய் ஹீட் பண்ண. இதெல்லாம் பேச்சு, தேவையில்லாத பேச்சு. டிஜிட்டல்ல இந்த மொபைல் போன் ரொம்ப அடிக்ஷன் பண்ணும். இந்த மொபைல் போனு சரியான அடிக்ஷன். உங்களுடைய லைஃப்ல உங்களை பேத்து எடுத்துரும். உங்களை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிறோம். எது தெரியுமா? இந்த டிஜிட்டல் அடிக்ஷன். அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் அடிக்ஷனை
அதிலிருந்து அவர்களை இஸ்லாம் எப்படி மீட்டு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆக இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம். தி சிம்டம்ஸ் என்ன? டிஜிட்டல் அடிக்ஷனில் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற சிம்டம், அடையாளங்கள். நல்லா பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்களும் யூஆர் அடிக்ஷன் டு டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் ஐட்டத்தில் நீங்களும் ஒரு ஸ்லேவாக, ஒரு அடிமையாக, அதற்கு அடிக்ட் ஆகி நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் விஷயம் அன்கண்ட்ரோல்டு யூஸ் இருக்கா? கண்ட்ரோலைஸ். ஒரு நாளைக்கு நான் கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேர் ஒரு நாள் மொபைலே தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளோ பேர் மொபைலே யூஸ் பண்ண மாட்டீங்களா? மொபைலே தொட்டதே கிடையாதா? மொபைல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட தொடாத ஆளுங்களா? நான் கேட்ட கேள்வியை முதல்ல இருந்தால், தம்பி இங்கிட்டு திரும்ப, அங்கிட்டு திரும்பிட்டு கை நிற்கிறேன். அங்கே யாரை பார்த்து கை நிட்டுற? யார் இல்லைன்னு அங்கிட்டு திரும்பி சொல்கிறேன். எங்கே பார்த்தா நான் ஆச்சு கேட்டுருவேன்னா அங்கிட்டு திரும்பு. என் பக்கம் திரும்பி தான் கையை நீட்டணும், அங்கிட்டலாம் திரும்பிலாம் கை நீட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட நான் மொபைல் யூஸ் பண்ணது இது வரைக்கும் மொபைலே நீ தொட்டது இல்லையா? அப்போன்னா விட்டு தொட்டிருக்கேன்னா விடுங்க. தொட்டால் தொடர்ந்து நீ அதில் போய் மொபைலில் தொட்டு தான் இருப்ப, தொடர்ந்து தான் இருப்ப. அப்போ மொபைலே தொடாத ஆட்கள் இங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு மொபைல் வந்தாலும் வந்துச்சு. இந்த கோவிட்-19 ஆன்லைனில் கிளாஸஸ்ன்னு சொல்லி வந்துச்சு, தொட்டாங்க, தொடர்ந்தாங்க. இன்னைக்கு மொபைல் அடிமையாக்கி வச்சிருக்கு பிள்ளைகள். அல்லாஹ் அவ்வளோ மோசமாக இந்த மொபைல் அடிமையாக்கி வச்சிருக்கு. இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே இருக்கணும், கீழே உட்காரணும், சாயக்கூடாது. சாயக்கூடாதுன்னு சொல்கிற போது ஒரு சப்போர்ட் இப்படி தேடி இப்படி உட்காந்துருந்தா நல்லா இல்லை. திரும்பணும், டர்ன் டு தி சைட். ஓகே, அன்கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்கிட்ட கிளாஸஸ்க்கு வருவாங்க, அந்த பசங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் எவ்வளோ டைம்? சார் நான் 1/2 மணி நேரம் தான் சார் யூஸ் பண்ணுவேன். மொபைலில் இப்போ நல்ல விஷயமே இல்லையா? நீங்கள் அப்படி கேட்கலாம். ஒரு பையன் மைண்டில் அப்படியே பேசுகிறது எனக்கு கேட்குது, இவர் என்ன இப்படி சொல்கிறார், மொபைலில் நல்ல விஷயமே கிடையாதா? இருக்குது, இல்லை இல்லை நான் சொல்லலை. நல்ல விஷயத்தை தேடி போய் தான் பாவமான காரியங்களை விழுந்து கிடக்கிறாங்க. குக்கிகளை அணுகவும் வரும். எத்தனை பேருக்கு அதை மொபைலை தோன்ற போது பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. குக்கிகளை அணுகுங்கிறதுல போய் டக்குன்னு தட்டி போட்டிங்கன்னா குக்கிகள் உங்களை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். ஆமாம், அதில் இன்னைக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை என்பது போல அது உங்களை அடிமைப்படுத்துது. அன்கண்ட்ரோல் யூஸ். டிஃபிகல்ட்டிஸ் இன் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது? உங்களை குறிப்பிட்ட ஒரு டயத்தில் அதை பார்க்கறதுக்கு அது தூண்டுறதே கிடையாது. எவ்வளோ டைம் தெரியுமா இந்த மொபைலு? நிறைய கிளாஸஸ் நிறைய இருக்கத்தான் செய்யுது, நன்மை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டு மோர் தென் 2 hours. சில பையங்கள்லாம் சொன்னாங்க 5 hours நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 5 hours, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம். என்னப்பா பார்ப்பேன்? நான் அப்படியே இன்ஸ்டாகிராமில் போவேன், வாட்ஸ்அப்பில் போவேன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போவேன், அதில் போவேன், இதில் போவேன். கடைசியில் என்னுடைய சக்தியை இழந்த நிலையில் நான் தூங்குவேன். இது ஏகப்பட்ட பேருடைய கமெண்ட் நான் கேட்டிருக்கேன். லாபுக்கு இதில் ஏதோ உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் நினைக்காதீங்க. என்கிட்ட 72 வயசு இருக்கிற ஒரு வாலிப முதியவர் வந்தார். 72 வயசில் இருக்கிற வாலிப முதியவர் அவர் வந்தார். என்கிட்ட சொன்னார், நான் போர்னோகிராஃபியில் அடிக்ட் ஆகி இருக்கிறேன், நான் எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது கேட்டார். அதனால் இது ஒன்றும் உங்கள் மத்தியில் மாத்திரம் இருக்கிற பிரச்சனை கிடையாது. உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை மக்களின் பிரச்சனையாக இந்த மொபைலுடைய அடிக்ஷன் இருக்குது, இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்குது. அல்லது என்ன செய்வாங்க, இன்னும் அடுத்தது ஸ்லீப் பேட்டர்ன்ஸ்னால் மாறிடும். 8 மணி நேரம் தூங்கணுன்னா உங்களை 4 மணி நேரம் தான் தூங்க வைக்கும். அடுத்த சிம்டம், நீங்கள் நல்லா தூங்குறீங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அந்த டிஜிட்டல் அந்த அடிக்ஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய தூங்குகிற நேரம் குறையுதுன்னா டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஜாப், உங்களுடைய அகடமிக் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த குவாலிட்டி குறையுதுன்னு சொன்னால் அடிக்ஷனில் இருக்கீங்க. இருக்கா? எஞ்சிலாம் போகக்கூடாது.
எந்திரிச்சு சும்மா எஞ்சி போகக்கூடாது. அது முக்கியமான செஷன். பிரேக்குன்னு எதுக்கு விடுறோம்? சின்ன வயசு உங்களுக்கு. இதுதான் லாஸ்ட். இனிமேல் யாரும் எஞ்சி போகக்கூடாது. யாராவது எஞ்சி போனீங்கன்னா கதவை மூடிடும். கதவை மூடி அது என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். நான் தான் ஓப்பன் பண்ணணும். அங்கே இருக்க யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால யாரும் போகக்கூடாது. இங்கே கவனிங்க. என்னன்னா உங்களுடைய ஒர்க், வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் குறையுதா? உங்களுடைய அகடமிக் குவாலிட்டிஸ் அந்த இது குறையுதா? சரியாக படிக்க மாட்டேங்கிறீங்களா? படிக்க முடியலையா? அல்லது மார்க்கு குறையுதா? ரேங்க்கு மாறுதா? அப்படின்னா ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்குங்க. அடுத்தது சோசியல் ஐசோலேஷன். இந்த மொபைலில் வந்துட்டால் அம்மா பக்கத்தில் போக மாட்டீங்க, அப்பா பக்கத்தில் போக மாட்டீங்க, பிரதர்ஸ் யார் கண்ணில் இல்லாமல், அல்லது படுக்கிற போது கூட போர்வையை தூக்கி அந்த குதுக்குள்ளே அப்படி லைட் வெளிச்சம் மட்டும் தனியாக தெரியும் அந்த இருட்டில். சோசியல் ஐசோலேஷன். அந்த சோசியல் ஐசோலேஷன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, தனித்தனி தீவில் இருப்பீங்க. இப்படி ஏதாவது நீங்கள் தனிமையை விரும்புகிறீங்க அல்லது யாரோடையும் இல்லாமல் தனியாக போய் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்க. அடுத்ததாக ரெண்டாவது சேஞ்சஸ் இன் மூடு. உங்களுக்கு அடிக்கடி மூடு மாறிக்கிட்டே இருக்கான். உங்களுடைய மூடு மாறிக்கிட்டே இருக்கா? நல்லா கவனிக்கணும். கேட்பேன், திடீர்னு கேட்பேன், பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டு தான் அனுப்போம். ஃபைன் வந்ததுக்கு ஃபைனா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஹவு மச் யூ டெல். எவ்வளோ ஃபைன் போடலாம்? 500. அவ்வளோதான். இப்பயே ஓடி போயிடுவாங்க. ஒரு 50 rupees சொல்லியிருந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ்ங்களாம். நான் தான் ஃபைன் நான் டிசைட் பண்ணுவேன். யாராவது இனிமேல் அந்த மாதிரி செய்யுங்க பார்ப்போம். சேஞ்சஸ் இன் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல மூடே இருக்காது. படிக்கணும்னு நினைப்பீங்க, படிக்க மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். கேளுங்க, கவனிங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தேன். என்னுடைய ரூம்மேட். அவன் என்ன செய்வான், நைட்டு ஸ்டடி ஹவர்ஸ் 8லேருந்து அந்த 9லேருந்து 10 வரைக்கும் ஒரு 1 hour அந்த ஸ்டடி ஹவர்ஸ். அவன் என்ன செய்வான், நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு மெஸ்ஸில் வருவான், பெட்டை விரிப்பான், பில்லோவை போடுவான், சுற்றி 2 பில்லோவும் போடுவான். அந்த டாபிக் படிக்கிற புக்கெல்லாம் எடுத்து விரித்து அந்த பேஜை இப்படி வச்சுட்டு இப்படி தொடர்ந்து ஒரு 6-7 புக்கை அப்படி வச்சுட்டு எப்படி தலைவாணி கிட்ட அந்த பில்லோ கிட்ட ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே இப்படி சாஞ்சி உட்கார். நீங்களும் உட்காந்துருக்கீங்களே, இப்படி உட்காருங்கன்னு சொன்னால் கூட கேட்காம இப்படி உட்காந்துருக்கீங்களா, அந்த மாதிரி அவரும் அப்படி சுகத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன செய்வார், அந்த புக்கை எடுத்து இப்படி படிப்பார். படிச்சுக்கிட்டே இருக்கிற போதே அப்படியே கொஞ்சம் இப்படி சாஞ்சிக்குவார், இப்படி சாய்வார். அடுத்து என்ன செய்வார், பெட்டில் தலைவாணியில் தலையை வச்சுட்டு புக்கை இப்படி வச்சுட்டு பார்ப்பார். அத்தனை புக்கும் அந்த பேஜ் அப்படியே இருக்கும். 9லேருந்து 10 தான் ஸ்டடி ஹவர்ஸ். 10 இல்லை, 11 மணி இல்லை, 12 மணி 1 மணி ஆனாலும் லைட்டையும் ஆஃப் பண்ண விட மாட்டார். நான் படுத்துருவேன், அவர் லைட் ஆஃப் பண்ண முடியாப்பா. நான் போய் அப்படியே வச்சுட்டு அப்படியே மூஞ்சிட்டு அப்படியே புக் இருக்கும், அப்படியே எல்லா புக்கும் திறந்துருக்கும். படிச்சிருக்கேன். எந்த பேஜில் வச்சாரோ ஃபஸ்ட்டில் அப்படியே எல்லாம் புக் இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்பேன், என்னப்பா படிக்கலையா? தூங்குனா தூங்கிட வேண்டியது தானே, அப்புறம் படிக்கலாம். என்ன அது சொல்லுவேன், நான் ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அதனால் எப்பெல்லாம் நல்லா அசந்து தூங்குவாப்படியோ அப்போ எழுப்பினோன்னு என்ன ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்துடுவேன். இப்படி இது கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஸ்மார்ட் ஒர்க். இன்றைக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க்கெலாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க். இன்றைக்கி எப்படி எந்த ஒர்க்கை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும். ஆக என்ன ஆகும் அப்படின்னா, சேஞ்சஸ் இன் மூட். படிக்கணும்னு நினைப்போம், படிக்க மாட்டோம். படிக்க வேண்டாம்னு நினைப்போம், படிப்போம். ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இந்த டிஜிட்டல் அடிக்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். உங்களுடைய பாடியில் ஹெல்த் போகும். யாரெல்லாம் நிறைய மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ கண்ணில் ப்ராப்ளம் வரும். நல்லா வச்சுங்க, கண்ணில் ப்ராப்ளம் வரும். ஃபேட்டிக் ஐஸ், ரெட்னஸ் வந்துடும், பிளரிங் ஆஃப் ரெட் வெசல்ஸ்லாம் பிளரிங் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அப்படியே ரத்த கசிவு ஏற்படும் மொபைல் அதிகமாக பார்த்தா. உங்களுடைய ஐஸ்லாம் ஃபேட்டிக் அப்படியே பெருசாகும்.
தட்டிச்சு போகும். கண்களில் இருக்கக்கூடிய பவர் கூடும், ஐசைட் குறைஞ்சி போகும், கேட்ராக்ட்லாம் அப்படியே அதிகமாக அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லை ஃபைன், இது கண்ணுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் மாறி போகும், உங்களுடைய எய்ம், உங்களுடைய குறிக்கோள் மாறி போகும், உங்களுடைய பிளானிங் எல்லாம் அப்படியே மோசமாக போகும். இதெல்லாம் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் அவாய்டன்ஸ் பிஹேவியர். தனியாக இருக்கணும், நான் மட்டும் தனியாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை கூட கிட்டத்தில் கொண்டு வரக்கூடியது நடக்கும். அந்த மாதிரி ப்ரைவசி அண்ட் அவாய்டன்ஸ் பிஹேவியர் நடக்கும். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும். ஆங்ஸைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும், எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே போட்டு உங்களை இது பண்ணும். இதில் என்னென்ன டைப் ஆஃப் டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்குது? நம்பர் 1, சோசியல் மீடியா அடிக்ஷன். இன்றைக்கி நமக்கு அன்றைக்கி நியூஸை ஃபுல்லாக பார்த்துடணும், ஸ்க்ரோல் பண்ணி இன்றைக்கி என்ன சட்டசபையில் என்ன நடக்குது, அசம்பிளில் என்ன நடக்குது, இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான், அந்த பத்திரிக்கையாளர்னு சொன்னான், இவன் என்ன பத்திரிக்கையாளர் சொன்னான், எல்லாத்தையும் உட்காந்து அது பார்க்கலைன்னா நமக்கு வெடிச்சிடும் தலை. உட்காந்து சோசியல் மீடியா அடிக்ஷன் இதெல்லாம் பார்த்து என்னதான் இது போயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் நான் அப்படிங்கிற நிலையில் எடுத்து பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆனது தான் நிறைய பேர். சோசியல் மீடியா அடிக்ஷன். அடுத்து நம்ம பசங்கள்லாம் கேம் அடிக்ஷனில் இருக்கிறாங்க. என்ன இருக்குது அதில்? விளையாட்டு. அதில் மோசமான வக்கிர உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கேம்ஸ் அதிகம். யூதர்களால் மனநிலை பாதிக்கப்படணும், வக்கிர உணர்வுகள் ஏற்படணும், பாவங்களை அதிகமாக இளம் வயதினர் செய்யணும், திருடணும், அதே மாதிரி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும், குற்றவியல் நிகழ்வுகள் என்ன இருக்கோ அதில் அத்தனையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக ஜூஸால் உருவாக்கப்பட்ட இந்த கேம்ஸ் தெரியுமா? நான் உங்கள் அண்ணனா அல்லது உங்கள் அப்பாவா அல்லது வேறு யாராவது இந்த கேமாவா ஃபார்ம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்குறாங்க? இந்த கேம்ஸினுடைய யார் உருவாக்குனது? யூதர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவன் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்களுடைய மைண்ட் செட்டை அவன் திருடிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களுடைய மைண்ட் எப்படி ஆகணுங்கிறத அவன் திட்டமிடுறான். அதுக்கு அடிமையாகி போகிறீங்களே. ஒரு கேமை தொட்டு ஷூட் பண்ணணும், யாராவது திருடி போடணும், ராங்கா எப்படினாலும் ஓட்டிட்டு போகலாம், யார் வேணாலும் இடிச்சுட்டு போகலாம். இது நம்மளுடைய அஹ்லாக், நம்முடைய நற்பண்புகளை எல்லாம் சுத்தமாக நொறுக்கக்கூடிய அந்த கேம்ஸ். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியல. கேம் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன். சில பேர் எப்பயுமே இன்டர்நெட்டில் எப்பயுமே இருப்பாங்க. ஒரு மெசேஜ் வந்தவொடனே அதுக்கு பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஆஃபீஸ் லைனில் இருந்தால் அது வேறு விஷயம். எப்பயுமே ஒரு சிலருக்கு இன்டர்நெட் வந்துச்சுன்னா என்னன்னே தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இன்டர்நெட்லேயே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு உட்காந்து நம்மளோட பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்படி அடிப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படியா, நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. இன்டர்நெட்டில் எப்பயுமே கனெக்ஷன் இருக்கும். இது ஒரு ஃபோபியா, இது ஒரு அடிக்ஷன். நம்ம வீட்டிலலாம் இப்போல்லாம் ரொம்ப இதாக ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைனில் தான் ஷாப்பிங். எப்பயும் லேடிஸை பார்த்தா சாரீஸ் என்ன, நைட்டிஸ் என்ன, அந்த ட்ரெஸ் என்ன, இந்த ட்ரெஸ் என்ன வந்திருக்கு, உடனே ஒரு கிளிக் போட்டு உடனே அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறது. இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் இதுவுமே பெரிய அடிக்ஷன். இது நிறைய ஃபேமிலியில் இதனால், நான் ஃபேமிலி கவுன்சிலிங்கில் நான் கவுன்சிலராக இருக்கேன். எத்தனை வீடுகளில் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னால ஆயிருக்கு தெரியுமா? இது நீங்கள் இல்லை, ஆனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த அடிக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அடிக்ஷன் டு வாட்சிங் வீடியோஸ் அண்ட் டிவியில் இருக்கக்கூடிய சீரியல், அதே மாதிரி டிவியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், அதில் போட்டு வீடியோஸை போட்டு பார்க்குற அந்த அடிக்ஷன். அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், போர்னோகிராஃபி அடிக்ஷன். ஆபாச படங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உணர்வுகளை அப்படியே தூண்டி நம்முடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து நம்மளை மோசமானவனாக ஆக்கி, இதில் எத்தனை வகையான இன்ஃபாக்சுவேஷன் இருக்கோ அத்தனையும் வரும். இன்ஃபாக்சுவேஷன் என்னது? கவர்ச்சி. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? கவர்ச்சின்னு சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா தான் கவர்ச்சி. இன்றைக்கெல்லாம் LGBTQAI+,
LGBTQAI+. இவ்வளோ பெருசாக நீண்டுகிட்டே போகுது. எல்ஜிபிடின்னு தான் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போயிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு நல்லா தெரியுது. பசங்கள்ட்ட கூப்பிட்டு LGBTQIAIனா LGBTQ தெரியுமாண்ணா? LGBTQ இல்லை சார், AI+ சார் அப்படிங்கிறோம். எனக்கு தெரியல. அதில் இருக்கக்கூடிய விவரங்களை எனக்கு முன்னாடி அட்வான்ஸாக தெரிஞ்ச பசங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. யார்? ஸ்கூலில் படிக்கிற பசங்க, ஏதோ காலேஜில் படிக்கிற பசங்க, ஏதோ ஆஃபீஸில் இருக்கிறான், அவன் போகிற போது பார்த்தான் கொண்டான்னா பரவாயில்ல. எவ்வளோ மோசமான நிலையில் அடிக்கிட்டு ஆயிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பையன் எங்கள் மர்க்கஸில் ஹிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். 10th படிச்சுக்கிற போது கிட்டத்தட்ட 17 ஜூஸ் வரையும் ஹிப்ஸ் பண்ணிட்டான். பார்ட் டைம் தான். அவன் 10th படிக்கிறேன் அதனால் வரமாட்டேன் அப்படின்னா, சரி வேண்டாம்ப்பா நீ இருப்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய மைண்டில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நம்ம சொல்கிறது காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது. சரின்ட்டு படிச்சுட்டு வா அப்படின்னு 10th விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா என்கிட்ட உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, என் மகனை கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுங்க. நான் உடனே கூப்பிட்றேன். ஏங்க வேண்டாம், நான் இப்போ வேறு வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். இல்லை சார், உடனே நீங்கள் கவுன்சிலிங் பண்ணியா? சரி கூப்பிட்டுடுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவனை பெற்ற உடனே அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அவங்க கல்யாணமும் பண்ணலை. இந்த பையனுக்காக என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த பையனுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டில் வச்சு, தாத்தா வீட்டில் அவங்க தாய் மாமா எல்லோரும் இருக்கிறாங்க. கொண்டாந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுடைய அங்கிள் தாய் மாமாவும் கூடவே வந்தார். வந்தபோது அந்த பையன் என்ன செஞ்சான், கையில் ஒரு கீறி இரத்த காயம். என்னன்னு கேட்டேன். கத்தியால் கீறிக்கிட்டான் சார். எதுக்கு கீறணும்? ஒன்றும் இல்லை சார், என் மொபைலை இவன் அதிகமாக யூஸ் பண்ணுறான், நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும்னு சொல்லி என் தம்பிகிட்ட சொன்னேன். அவன் சொன்னான் 10 மணிக்கு மேலே நீ மொபைலை ஃபோனாக யூஸ் பண்ணக்கூடாது. சரின்னு சொல்லிட்டான். நேற்று 10 மணிக்கு மேலே மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது என் தம்பி வந்து அதை பறிச்சிட்டான். உடனே அவன் பயங்கரமாக மோசமான வார்த்தைகளில் என் தம்பியை திட்டினான். உடனே அவன் பட்டுன்னு அடிச்சிட்டான். உடனே போய் அங்கே இருந்த கத்தியிலேருந்து கீறிட்டான். உடனே நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஏப்பா என்னப்பா இந்த மாதிரி இப்படி பண்ணுறது நல்லா இருக்காப்பான்னு கேட்டேன். உடனே அவன் என்ன சொன்னான், 3rd பர்சன்லாம் என்னைய என்ன செய்யக்கூடாது, என்னையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யார் 3rd பர்சன்? பிறந்த வயசில் இருந்து தன்னுடைய வீட்டில் வச்சு பாதுகாத்து வரக்கூடிய தாய் மாமா 3rd பர்சன். உடனே நான் என்ன சொன்னேன், நீங்கள் போயிருங்க. அவங்க அம்மாவும் சொன்னேன், நீங்களும் எங்கள் வீடு மேலே இருக்கு, நீங்கள் அங்கே போங்க, நான் என்னோட தனியாக பேசணும். பேசினேன். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி போயிட்டேன் அப்படிங்கிற போது அப்படியே கொஞ்சம் இது வரைக்கும் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹீஸ் க்ரைடு, அப்படியே அழுகிறான். உடனே எனக்கு கேட்டேன், ஏன்டா அழுகிறேன்? என்ன சார், நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் சார். 10th ஸ்டாண்டர்ட் என்ன கிடையாது, 11th 12thலாம் கிடையாது, நான் கெட்டு போயிட்டேன் சார். கெட்டு போயிட்டியா? என்னப்பா கெட்டு போயிட்டேன் சார்? நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் சார். என்னப்பா கெட்டு போனேன்? எங்கள் அம்மா ஃபோனில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அதனால் அந்த வெப்சைட்டுக்குள்ளேலாம் போனேன் சார். அதில் அசிங்கமாக இருந்துச்சு சார், அதை பார்த்தேன் சார். சரி, இதை பார்த்துட்டு எல்லாம் ஒன்று மன்னிக்கட்டும், தோப்பாச்சி அப்படின்னு சொல்கிற போது சொன்னால் ஓட்டு கதறி அழுதான். ஏன்டா இப்படி அழுகிற அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தை அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சொன்னால் எங்கள் வீட்டில் அந்த ரூமில் நானும் என்னுடைய மதர் 2 பேரும் தான் தூங்குவோம். அப்படி தூங்குகிற காலகட்டத்தில் இதெல்லாம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த ஞாபகம் எங்கள் அம்மாவோடு சேர்த்து வந்தது. அப்படி அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி சிந்தனை எப்படி வரும், எப்படி வர முடியும்? வந்துருச்சு. அவன் சொல்கிறான், இப்படிலாம் நான் கெட்டு போயிட்டேன் சார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு தர்பியாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவனுக்கு சரியான போதனைகள், சரியான வழிமுறைகள் காட்டப்பட்டு இன்றைக்கி இஸ்லாமிய அழைப்பு பணியில் அவன் ஒரு தாயியாக இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படி நம்முடைய வாழ்க்கையும் சீரழிந்து போயிடக்கூடாது. இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு பாருங்க, இது ரொம்ப மோசமானது. அதில் இந்த போர்னோகிராஃபி, இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆபாச படங்கள்,
இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த கவர்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரியாத இருக்கிறதுனால தான் யாராவது ஒருத்தன் எப்படியாவது வழிகாட்டுறான், அதனால கெட்டு குட்டிச்சுவராக போயிடும். எங்கேயோ ஒரு தளத்தில் போய் நீங்கள் போய் கெட்டு குட்டிச்சுவராக போகிறத விட இங்கே அழகிய இஸ்லாமிய வழியில் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இதில் இன்ஃபாக்சுவேஷன் கவர்ச்சி எதுல எல்லாம் இருக்குது தெரியுமா? தன்பாலின கவர்ச்சி. தன்பாலின கவர்ச்சி அதில் தான் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிற அந்த கவர்ச்சி இருக்குது. ஒரு கவர்ச்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு பைசெக்சுவல், ஆணை பார்த்தாலும் கவர்ச்சி, பெண்ணை பார்த்தாலும் கவர்ச்சி. இந்த இன்ஃபாக்சுவேஷன்ங்கிறது ஆண் பெண்ணை பார்த்தா பார்க்குறது ஒரு இயற்கையான ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் ஆண் இன்னொரு ஆணை பார்த்தாலே ஒரு கவர்ச்சி, பெண் இன்னொரு பெண்ணை பார்த்தாலே கவர்ச்சி. ஒருத்தனுக்கு ஆணை பார்த்தாலும் கவர்ச்சி, பெண்ணை பார்த்தாலும் கவர்ச்சி. இது பைசெக்சுவல். இன்னும் கூட மோசமானது இருக்குங்க. அதை நினச்சி தாங்க நான் கஷ்டப்படுறேன். அன்னைக்கு நொறுங்கி போனேன். என்ற ஒரு பையன் வந்தான், கவுன்சிலிங் வந்தவன் என்கிட்ட கேட்டான், சார் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க சார். பதட்டத்தோடு வந்தான், கையெல்லாம் நடுங்குச்சு. சரி நீ முதல்ல நார்மலுக்கு வா, டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் எல்லாம் எடுத்த பிறகு நார்மல் ஆக்கி அவனிடத்துல கேட்டேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் கோழி பண்ணை இருக்குது. எப்பெல்லாம் எனக்கு அந்த எண்ணங்கள் வருமோ அந்த நேரத்தில் நான் அந்த கோழியோடு என்னுடைய தொடர்பை வச்சுக்கிறேன். இன்னைக்கு இது இருக்கு, விலங்குகள் பறவைகள் இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு பையன் வந்தான், வந்து என்கிட்ட கேட்டான், சார் ஹோமோசெக்ஸ் ஹராம்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஹராம் இல்லை சார், அது நேச்சர் சார், இயற்கையானது சார் அப்படின்னு. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் ஹோமோசெக்ஸ்னா தன்பாலின கவர்ச்சி புரிஞ்சா அதை சொன்னான். அவன் சொன்னான், இது இயற்கையானது, நேச்சரானது சார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா. என்ன பார்த்துருக்காப்பா சார்? குர்பானி கொடுக்குற நாட்களில் ஆடுகள்லாம் ரோட்டில் நிறுத்தியிருப்பாங்கல்ல. ஆமாப்பா. அப்போ அவன் சொன்னான், அந்த நேரத்தில் ஒரு ஆண் ஆடு இன்னொரு ஆண் ஆடை துரத்திக்கிட்டே போகும், பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் பார்க்கலன்னு சொல்லப்பா பார்த்துருக்கேன். அப்போ ஹோமோசெக்ஸ் இருக்கத்தானே சார் செய்யுது அப்படின்னு நான் கேட்டேன் அவன்கிட்ட. இப்போ சிரிக்கிறதுக்கு இல்லை, நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. நான் கேட்டேன், நீ இது இயற்கைன்னு சொல்றியே, அப்படி எந்த ஒரு ஆண் ஆடாவது இன்னொரு ஆண் ஆடு அப்படி துரத்துற போது அதோடு உறவுகள் வைத்து கொண்டதான்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், தெரியல சார், ஆனால் அதெல்லாம் இருக்க தான் சார் செய்யும் அப்படின்னா. உடனே நான் அவனுக்கு ஒரு சவால் தான் விட்டேன். நீ இப்போ நீ இருக்கிற என்னென்னலாம் உனக்கு யூஸ் பண்ண முடியுமோ இருந்து உலகத்தில் என்னென்ன வெப்சைட்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் போ. எந்த ஒரு அனிமலாவது, எந்த ஒரு பேடாவது, எந்த ஒரு பறவையாவது, எந்த ஒரு அனிமலாவது அது ஹோமோசெக்ஸில் ஈடுபடுகிறது அப்படின்னு நீ கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன சொல்லி அதை நான் கேட்குறேன் அப்படின்னு. உனக்கு ஒரு வாரம் டைமு, யூ டேக் யுவர் ஓன் டைம் சொல்லிவிட்டு 1 வீக் கேட்டேன். நான் இதை எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். 1 வீக் ஆகும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். 1 வீக் ஆச்சு, வரல. நான் ஃபோன் பண்ணேன், என்னப்பா நீ 1 வீக் டைம் கேட்டால் 1 வீக் டைம் ஆச்சு, என்ன வான்னு. நான் வரேன் சார், நான் நாளைக்கு வரணும். இல்லை இன்றைக்கி ஈவினிங் வாப்பா. ஈவினிங் வந்தவன்கிட்ட கேட்டேன், என்ன எவிடன்ஸ் நீ கலெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்போ தலையை குனிஞ்சு சொன்னால், சார் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமும் அது பேடாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும், எக்ஸப்ட் த ஹியூமன் பீயிங், ஒரு பேர்டு ஒரு அனிமல் கூட ஹோமோசெக்ஸில் ஈடுபடுவது கிடையாது என்பது தான் சார் உண்மை என்ற அந்த இதை சொன்னோம். அல்லாஹ் அக்பர். விலங்க உடையாடா மனிதர்களாகிய நாம் கேடுகிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு. அதனால தாண்டா அல்லாஹ் இயற்கைக்கு மாற்றமான இந்த செயலை ஹராமாக்கணும் அப்படின்னு. புரியுதுங்களா? தயவு செய்து இந்த இன்ஃபெக்ஷன். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ்ஸை கூட, நீங்கள் ட்ரெஸ் போடுறது கூட தளர்ந்த உடையானீங்க, மெலிசான உடை அணியாதீங்க. உங்களுடைய பகுதிகளை, உடலுடைய பகுதிகளை, இந்தந்த பகுதிகளை இவ்வளவு மூடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மாவை சொல்லி கொடுத்தாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. ஒரு ஆள் கேட்குறான், என்ன உங்களுடைய நபி யூரின் போனால் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க. சொன்னாங்க, யூரின் போனால் என்ன செய்யணுங்கிற எல்லா வழிமுறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. இதற்கும் கூட எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி
நமக்கு எது நல்லது கெட்டது என்பதை நம்மை படைத்த வல்ல நாயன் அறிந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாங்க வாங்க, சரி ஓகே, ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அட்டன்டிவாக கேளுங்க. அடுத்து அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இன்ஃபாக்சுவேஷனுங்கிற கவர்ச்சி உங்களை, அதனால தான் லா தக்ரபு ஜினா, இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் உங்களை எங்கே கொண்டு சேர்க்குது, எங்கே கொண்டு சேர்க்குது, ஜினாவில் கொண்டு போய் சேர்க்குது. கண் பார்க்குது, காதால் சில செக்ஸியான கதைகளை கேட்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த கண்ணில் பார்க்குறத காதில் கேட்குறத உங்களுடைய மர்ம உறுப்புகள் அதனை இதாகும். இதில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னா, இஸ்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். தன்னுடைய சக்தியை, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த விந்த ஸ்பெர்மை தனக்குத்தானே அதை வெளியாக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர்பேஷனை இஸ்லாம் தடுத்திருக்கு. இதை என்ன செஞ்சுருக்காங்க மார்க்க அறிஞர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்னு சொல்லலை, ஆனால் தடுத்திருக்கிறாங்க என்கிற ரீதியில் இதை செய்யக்கூடாதுன்னா. உடலில் இருக்கிற சக்தி ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வெளியே போயிடும். என்கிட்ட இருக்கிறாங்க ஒரு 100 பேருக்கும் அதிகமான சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாம் இளம் வயது. அவங்கெல்லாம் யாருமே மாஸ்டர்பேஷன் செய்தது கிடையாது தங்களுடைய லைஃப்லேயே. அது மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்கள் என்னென்ன மாஸ்டர்பேஷனை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தகவல் சொல்லணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணுறதுலேருந்து உங்களை நீங்கள் தடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு சகோதரர் வந்தார், ஒரு சகோதரி, ஒரு லேடி வந்தாங்க. வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் என்னுடைய வீட்டுக்காரர் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறார், ஒரு 10 days ஆச்சு, எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாமல் ஒரு மாதிரி நாங்கள் வெக்ஸ் ஆகி போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிற போது அவங்களுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்டு வந்தார். வந்தபோது சொன்னார், கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சொன்னார், நான் ஐஃபோன் வச்சுருக்கிறேன், அதில் இந்த ஃபோர்னோகிராஃபியில் போய் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால் அதுலேயே நான் இருந்ததுனால என்னுடைய 2 years ஃபாரினில் நான் இருந்ததில் அதில் அடிக்ட் ஆகிட்டேன், அந்த உணர்வுலேயே இருக்கிறேன், ஆனால் நார்மலான அந்த உணர்வு எனக்கு இல்லை, போயிடுச்சு. நான் அது நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுடைய மொபைல் ஃபோனை கொடுங்கன்னு. எதுக்குன்னு கேட்டார். இதை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்தார். ஐஃபோன் வாங்கினேன், வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், நான் நீங்கள் இப்போ போகலாம் அப்படி, என் ஃபோனை கொடுங்கன்னாரு. 15 days கழிச்சு வாங்கன்னு. இல்லை எனக்கு அதில் தான் எல்லாம் இருக்குது, பரவாயில்ல போயிட்டு வாங்க. அவர் எவ்வளோ கெஞ்சினார், கொடுக்கல. 2 days எனக்கு பயங்கர டார்ச்சர். அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டார். ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் அவரை யூஸ் பண்ண அனுமதிச்சேன். இந்த ஒரு 15 days உங்களுக்குள்ளே எதுவும் வேண்டாம்னு அனுப்பிட்டேன். அந்த 2 பேரும் 15 days கழிச்சு வந்தாங்க. வந்த உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னும் ஒரு 1 week கழிச்சு வாங்கன்னு சொன்னேன். அப்படியே போயிட்டாங்க. 1 week கழிச்சு ஆஃப்டர் 21 days அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், இன்றைக்கி போங்க, நல்லபடியாக சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்தாங்க, 2 பேரும் அழுதாங்க. இன்றைக்கி நாங்கள் எப்பயும் போல நல்லா சந்தோஷமாக இருந்தோம்னா. அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மொபைல், அந்த ஐஃபோன் அவரை ஃபோர்னோகிராஃபியில் அடிக்ட் பண்ணிருந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த அடிக்ஷன் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயதில் உள்ளவங்கள்ட்டையும் அது இருக்குது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அந்த ஐஃபோனை நாங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், இதே வேண்டாம் சார், நீங்களே வச்சுக்கோங்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஃபோன் வந்து நம்மளை அடிக்ட் பண்ணியிருக்குங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். புரியுதா தம்பிகளா? அதனால் நாம் என்ன செய்யணும்னா, இதில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. எப்படி இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த டிஜிட்டல் இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இது ஈஸியாக நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும் இல்லையா? ஃபோன் ஏதாவது கஷ்டப்பட்டு சண்டை போட்டால் வாங்குகிறோம், ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் இருக்குது, சும்மா தூக்கிடுறோம். அட்ராக்டிவாக இருக்குது. உள்ளே போன உடனே அதில் அப்படி அட்ராக்டிவாக எல்லாமே காட்டுது மொபைலில். ரெண்டாவது, அதில் சிலதெல்லாம் வரும், போட்டிகள் அதெல்லாம் வரும், நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக இந்த மொபைலில் இருக்குது.
அதை யூஸ் பண்ணுற போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது நமக்கு, ஆஹா திருப்தி கிடைக்குது. நிறைய பேர் மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னது நம்ம சொல்கிறாங்க, ஒரே ஸ்டடீஸ்லேருந்து ஒர்க் ப்ரெஷர்லேருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மொபைலை யூஸ் பண்ணுறேன், ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு. நான் தனியாக இருக்கேன், லோன்லினஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டாக, எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறுதலாக இந்த மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி, ஏதாவது டிப்ரெஷன், ஏதாவது வந்து ப்ரெஷர், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை போக்குறதுக்காக இதையெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு மக்கள் சொன்ன அந்த காரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எந்த காரணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு பாருங்கள். இந்த காரணங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறது மொபைலில் தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு தவிர்த்து தொட்டுட்டீங்க, தொலைஞ்சிங்க. அதுக்கப்புறம் இதை டிஜிட்டல் அடிக்ஷனை நாம் என்ன செய்யலாம், என்னென்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்கக்கூடிய உணர்வை, அடிக்ஷனை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் எமோஷனல், உங்களுடைய உணர்ச்சிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எமோஷனை அதிகப்படுத்தி அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிடும். அதுக்கப்புறம் எந்நேரமும் யாரோடையும் தொடர்பு இல்லாத ஒரு தனிமையான ஒரு நிலையை உருவாக்கிடும். உங்களுடைய சாப்பிட்ற, உங்களுடைய தூங்குகிற அந்த இதெல்லாம் டிஸார்டர் பண்ணிடும். கண்டதை சாப்பிடுவீங்க, கண்ட நேரத்தில் தூங்குவீங்க, இப்படி ஆக்கிரும். அகடமிக்லேயும் ஒர்க்லேயும் உங்களை ஃபெயிலியர் ஆக்கிரும். நீங்கள் நிறைய மார்க் வாங்க மாட்டீங்க, நல்ல ஒர்க் பண்ண முடியாமல் வேலையை விட்டு தூக்க வேண்டிய நிலைகள் வரும். மென்டல் ஹெல்த், அதுலேயும் வந்து என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட். எதையும் விட்டுருப்போமோ, வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற ஆர்வத்தோடு அந்த மொபைலில் போய் தேடி மென்டல் வந்து டிஸார்டர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ், ஐ ஃபேட்டிக் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுடைய போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதுகெலும்பு, இந்த முதுகந்தண்டு, பேக் போன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். யாரெல்லாம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய பேக் போன் என்ன இது போஸ்டர், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறது இப்படி முடிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் பேக் பெயின் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும். உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எமோஷனலில் என்ன இருக்கும், டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் மூளையில் உருவாகுது. எப்பெல்லாம் அந்த மொபைலை நீங்கள் பார்ப்பீங்களோ அப்போல்லாம் வரும். அது சமமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடலாக இருக்கும். அது அதிகமாகவோ குறைவாகவோ செக்ரேட் பண்ணக்கூடிய நிலையில் ஆச்சுன்னா எல்லா விதமான மென்டல் டிஸார்டர் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரத்த கொண்ட உறவுகள் வந்தாங்கன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த பேசுகிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் என்ன ஆயிரும், குறைய ஆரம்பிச்சிடும். சோசியல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் போயிடும். இப்போ இதிலிருந்து எப்படி உங்களை வெளியேற்றி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். செட்டிங் டைம் லிமிட் பண்ணிக்கணும். இப்போ நான் சும்மா ஏதோ வாயில் வந்ததெல்லாம் வளரலை. இது எல்லாமே இஸ்லாமிக் சைக்காலஜியில், இஸ்லாமிக் வேல எப்படி கட்டுப்படுத்துறது என்கிற நிறைய ஜேர்னல்ஸில் இருந்து இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொகுத்த விவரத்தை சொல்கிறேன். சும்மா ஏதோ போகிற போக்கில் பேசுகிற மாதிரி பயான்லாம் சொல்லிட்டு போகலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னா செட்டிங் டைம் லிமிட். இன்றைக்கி ஃபோனை நல்லா வச்சுக்கோங்க, ஒரு இதை எழுதி வச்சுக்கோங்க. டைம் நான் எவ்வளோ பயன்படுத்துவேன். ரிலாக்ஸேஷனாக பார்த்தேன்னா 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், 5 நிமிஷம் தான் பார்ப்பேன். 10 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து வேறு எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. படிக்கிற நீங்கள் பசங்கள்லாம் ஒர்க் லிமிட்டில் இருந்தாங்கன்னா 20 மினிட்ஸ் மேலே மற்ற எல்லாத்தையும் பார்க்காதீங்க. அதுக்குள்ளே டைம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் என்கரேஜஸை வச்சுக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது இருக்கா, ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்துங்க. டிஸ்ட்ராக்டிவாக உங்களை அந்த எல்லாத்துலேருந்து போக்குற இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும், சோசியல் சர்வீஸில் இன்வால்வ் ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் சோசியல் சர்வீஸில் இன்வால்வ் பண்ணி அவங்கள்ட்ட நல்ல சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஒரு சேஞ்சான ஒரு பயனுடைய இதை வந்து நான் அடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் 2வது 3வது இந்த பேரண்ட்ஸ்லாம் அங்கே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ்லாம் தே ஷுட் பி ரோல் மாடல் டு தேர் சில்ட்ரன். அவங்க சும்மா மொபைலை வச்சுக்கிட்டு சீரியல்லாம் பார்த்துட்டு என் புள்ள மட்டும் குரானை யூஸ் பண்ணணும், என் புள்ள மட்டும் மொபைலை தொடக்கூடாதுன்னா இது என்ன நியாயம்? இது எந்த வகையில் நியாயம்?
அப்பா அம்மா சரியில்லைன்னா பையன் எப்படி இருப்பான்? அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? தே சுட் பி ரோல் மாடல் டு தேர் சில்ட்ரன். அதனால் எப்படி இருக்கணும்? ரோல் மாடலாக இருக்கணும். பேயிங் அட்டென்ஷன் டு த குவாலிட்டி ஆஃப் டிஜிட்டல் கான்டென்ட். அந்த மொபைலில் என்னென்னதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். செட் பண்ணலாம், மொபைலில் செட் பண்ண முடியாதுன்னு இருக்கா? எல்லாமே நீங்கள் வந்துடுச்சு. எது தேவையோ அதை மட்டும் போட்டுட்டு எது தேவையோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணலாம். கடைசியில் இப்போ நான் கொஸ்டின் கேட்குற போது ஆன்சர் சொல்லணும். அந்த 2 பேர் உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன். அதனால் டிஜிட்டல் அது கான்டென்ட்டை வந்து கரெக்டாக என்ன செய்யணும்? குவாலிட்டி ஆஃப் டிஜிட்டல் கான்டென்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அல்லது உங்கள் பையனுடைய மொபைல்லையோ உங்களுடைய டாக்டருடைய மொபைல்லையோ இருக்கிற மாதிரி, இல்லை உங்கள் மொபைல் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளானிங் டிஜிட்டல் டிடாக்ஸ் டேஸ். இப்போ சொன்னார் இல்லையா, இலியாஸ் ரியாஜி சார் சொன்னாங்க, அவங்க இமாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு நாள்லேயும் டிஜிட்டல் டிடாக்ஸ் டேஸோ ஹவர்ஸோ வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்த நாள்களில் நான் மொபைல் பக்கமே போக மாட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் ஒரு நடைமுறை இருக்குது. என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 10 மணிக்கு என் மொபைல் மட்டும்தான் ஆனில் இருக்கும். டேபிளில் வச்சுருவோம். யாராவது பேசணுன்னா அவசரமாக இருந்தால், அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும்தான் கால் பண்ணுவோம். சும்மா தொண்ணூத்தொன்னுலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி அது குடும்ப தலைவருக்கு ஃபோன் வச்சுருக்கோம். அடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்ம சிஸ்டம் அத்தனையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலில் வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மொபைலையும் என்ன செய்யலாம்? நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா யார் எந்த மொபைலும் ஆன் ஆகாது. ஆமாம், எனக்கு நான் பேராமட்டில் போயிருக்கிறப்போ ஒரு சகோதரர் அதை செஞ்சு நான் வீட்டில் அதை வச்சுருக்கேன்னு சொல்லி எனக்கு காட்டினார். ஆச்சரியப்பட்டுருக்கோம். மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி செய்ய முடியுங்கிற சொன்னார். யார் வேணாலும் என் நம்பரை கொடுங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இருக்கார். ஆக அந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பிஹேவியர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவைப்படும்னா, பிஹேவியர் தெரப்பி. ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். பிஹேவியர் தெரப்பி நம்ம பண்ணணும். இதில் வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பிஹேவியரை மீட்டு கொண்டு வருவதற்கான தெரப்பி இருக்குது. அந்த தெரப்பியில் என்ன செய்யலாம்? இதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த பிஹேவியர் தெரப்பி என்னங்கிறத தனியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபேமிலி தெரப்பி இருக்குது. ஃபேமிலி எல்லாரும் மொத்தமாக உட்காந்து மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு தெரப்பி இருக்குது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மொத்தமாக கொடுக்குற தெரப்பி. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிடாக்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். அந்த விஷயத்தை அந்த நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதெல்லாம் கலந்துக்கிட்டால் நீங்கள் இது வரலாம். டைம் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேமிங். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வீட்டிலையே அது போடணும். அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கான்டென்ட்டை வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து எல்லாருடைய மொபைல்லையும் மொத்தமாக செட் பண்ணணும். அதுக்கப்புறம் சோசியல் ஸ்கில்லை அதை டெவலப் பண்ணுற மாதிரி பிள்ளைகளை இதிலேருந்து டைவெர்ட் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ்னு சொல்லி சில டெக்னிக் இருக்குது. அது என்னன்னு கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்து சொல்கிறேன். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா இந்த அடிக்ஷனில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய ரிவார்டையும் அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட்டையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்னும் பின்னாடி நான் நிறைய இஸ்லாமிக் பெர்செப்டிவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல இருக்கேன். ப்ரொஃபஷனல் சைக்காலஜி அவருடைய சப்போர்ட்டையும் நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப அதிமிஞ்சி போயிட்டீங்க, உங்களால் கரெக்ட் பண்ண முடியலைன்னா என்ன செய்யணும்? சப்போர்ட் தெம். அதனால் இந்த அடிப்படையில் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஜிட்டல் அடிக்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தீங்க, எத்தனை பேர் உபயோகம் எடுத்தீங்க தெரியல. நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நாள்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, எத்தனையோ மாதங்கள் இதையெல்லாம் எடுத்து தொகுத்து இதை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். இதை தயவு செய்து உங்களுடைய லைஃப்பில் பாதுகாத்து பேணினால் உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தஆலா அதிகம் தருவான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.